ஹலோ சொல்லுங்க பாஸ். பாஸ் முடிச்சிடலாம் பாஸ். உங்க பிசினஸ் தானே, 2 நாள்ல முடிச்சிடறேன். டோன்ட் வரி, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் பக்கா நடக்கும். எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு தான் முக்கியம். எப்போதும் எங்க பார்ட்னர்ஸை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்துடலாம். ஓகே, பை பை பை. கவி மாதிரி இல்ல இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி 5க்கும் 10க்கும் ரோடா அலைஞ்சான். இப்ப ஆளு பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸ்டேட்டு, கையில வாட்சு, பிரேஸ்லெட்டு, செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆளே மாறிட்டானே. என்ன பண்றான்னு தெரியலையே. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ ஆளு அவுட்ஃபிட்லாம் செம்ம லெவல்ல இருக்கு. பயங்கரமா ஆயிட்டீங்க. என்ன ப்ரோ பண்றீங்க? ஏதாவது பிசினஸ் தான் பண்றீங்களா? எஸ் ப்ரோ, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு. லைஃப்ல எப்போதுமே நம்ம தான் வந்து கோடியை ரீச் பண்ணணும்னா பிசினஸ் தான் பெஸ்ட். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு தெரிஞ்சு. இப்போதான் நம்ம கத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சமா அப்படியே படிப்படியா முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம். ப்ரோ உங்களை நான் பாக்குறேன் ஒரு ஷார்ட் பீரியட்ல, ஒரு 6 மாசம் கூட இல்ல, ஆமா ப்ரோ, பயங்கரமான டெவலப்பரா இருக்கு. அதான் ப்ரோ, ஒரு மாசத்துக்கு எப்படியும் 2 lakhs மேல வருது. 2 பவுன் 2 செயின் போட்டிருக்கீங்க ப்ரோ. ப்ளீஸ் டீசெண்டா இருந்துங்க. நல்லா இல்ல, டீசெண்டா இருந்துங்க. ஓகே 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 சொல்லுங்க ப்ரோ. இன்னும் நீங்க மாறல, அப்படியே இருக்கீங்க. நீங்க மாசம் 2 lakhs மேல எனக்கு வந்துட்டு இருக்கு இன்கம். ஓ நிஜமாவா ப்ரோ? என்ன சொல்றீங்க ப்ரோ ஷாக்கா குறைங்க, ஷாக்கா குறைங்க. சாக்கோக்கோர இதோட இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. என்னோட ஃபேவரட் கார் Black color பென்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஒரு 2-3 monthsல வந்துரும். ப்ரோ ப்ரோ எனக்கு உங்க பிசினஸ்ல ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க ப்ரோ. ஓ மை காட். சரி பாக்குறேன். இப்போதைக்கு ஹை காம்படிஷன் ஹெவியா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. எதனா ஆஃபர் வந்துச்சுன்னா சொல்லாதீங்க ப்ரோ. ஏதாவது ஒன்று செய்யறோம் ப்ரோ. பார்த்து பண்ணுங்க ப்ரோ. பாத்திரம் பழகிட்டேலாம், உனக்கு உன்னை தூக்கி நிறுத்துறேன், நீ கவலைப்படாத. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே பை, தேங்க் யூ பார்க்கலாம். தேங்க் யூ ப்ரோ. பை. 6 மாசத்துல ஃபேவரட் பென்ஸ் கார் வாங்க போறாப்ல. பெரிய பிசினஸா இருக்கும் போல இருக்கு. எப்படியாவது ஐஸ் வச்சு அந்த பிசினஸ்ல சேர்ந்து நம்மளும் பெரிய ஆள் ஆகுறோம், கோடியை ரீச் பண்றோம். ப்ரோ ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நம்ம மீட் பண்ணோமே பிசினஸ்ல கூட எனக்கு சான்ஸ் ஜெய் ஜெய் வாவ். சாரி ப்ரோ, கொஞ்சம் பிஸில இருந்தல forget everything. ஓகே, how are you? யா ஃபைன் ஃபைன் ப்ரோ. ஓ ப்ரோ ஷேக். ஏன்னா அன்னைக்கு பிசினஸ் கேட்டேனே ப்ரோ. ஏதாவது ரைட் ப்ரோ, நான் சீனியர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம போய் மீட் பண்ணலாம். அவரை ஓகே ஒரு நல்ல ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. அன்னைக்கு நீங்க வரும்போது நல்லா ஸ்டைலிஷாக வாங்க, நல்லா டக் பண்ணிட்டு க்ளீன்டாக இருக்கணும். அவர் ரொம்ப பார்ப்பாரு. நம்ம பேசி அவர்கிட்ட ஓகே ப்ரோ. பண்ணிடலாம். அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிரோம் ப்ரோ. ஒன்றும் ப்ராப்ளம் கொஞ்சம் ரொம்பலாம் இருக்காது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துக்கலாம். பிசினஸ்னால இன்வெஸ்ட்மெண்ட் தான், ப்ராப்ளம் இல்ல. இந்த ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு துடிப்பான ஆள் தான் எங்களுக்கு தேவை. ஓகே வெரி ஓகே குட் ப்ரோ. ஓகே ப்ரோ. வெரி குட். தேங்க் யூ தேங்க் யூ. தேங்க்யூ பாஸ். குட் மார்னிங் பாஸ். ஹே குட் மார்னிங் பாஸ். எங்க போன வாரம் டார்கெட்ல முடிச்சிட்டியா? பாஸ் போன வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாஸ். இந்த வாரம் இப்போ ஒருத்தர் மாட்டிருக்கான் பாஸ். ஏதோ கேன்வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அவனும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் சொன்னேன், ஓகேன்னு சொல்லியிருக்கான். ட்ரை பண்ணுறேன் பாஸ். ஓகே, எப்படியாச்சும் அவனை பேசி முடிச்சிரு. சரிங்க பாஸ். அவன் ஒருத்தனை முடிச்சாதான் இந்த வாரம் நமக்கு வந்து அதை கரெக்டாக முடிக்க முடியும். சரி. சரியா? இந்த வாரம் டார்கெட்டை முடிச்சாதான் சரிங்க பாஸ். உனக்கு சம்பளம். சரிங்க பாஸ். அதையும் தாண்டி கமிஷன். ஓகே, கமிஷன் வேணும்னா அவனை பேசி முடிக்கிற. சரிங்க பாஸ். சரியா? ரொம்ப கஷ்டமாக தான் பாஸ் இருக்கு, எப்படின்னா பேசி பார்த்து முடிச்சு விடு. ஓகே பாஸ். பாஸ் யா ப்ரோ, பிசினஸ் கேட்டேன் நீங்க. நான் வச்சிருக்கேன், மைண்டில் வச்சிருக்கேன். பேசிட்டான். அவர் ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அவர்கிட்ட. அவர் கூட்டு பண்ணி நம்மளுக்கு எல்லாம் சொல்லுவார். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. அவர் இருக்கும்போது நம்ம பக்காவாக ஸ்டைலிஷாக போகணும். மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்ல கையில் வச்சுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கோ. ஓகே, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் பேசுங்க, பக்கா பிளான் ஸ்டைலிஷாக பண்ணி தருவார். உங்களுக்கு எல்லாமே பண்ணி தருவார் அவர் சூப்பராக. சம்பாதிச்சிடலாம் இல்லை ப்ரோ பாஸ்? 1 மாசத்துல நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் இப்படி போட்டு அப்படி காசு அப்படி எடுக்கலாம். நல்ல இது உங்களுக்கு. நீங்கள் 5 lakhs போட்டால் உங்களுக்கு ப்ராடக்ட்டே கொடுத்துருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. 5 லட்சம்? ஆமாம். இல்லை நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. 5 lakhs போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் 2 lakhs வந்துடும். ஒரே மாதத்தில் நீங்கள் எடுத்துடலாம் அதை. இல்லை 5 லட்ச ரூபா கஷ்டம் ப்ரோ. ஓ மை காட் ப்ரோ 5 லட்ச ரூபாலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நானே இந்த வாழ்க்கையில் முன்னேறணும், உங்களை மாதிரி ஆகணுன்றக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறேன் ப்ரோ. இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது ப்ரோ. யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை ஃபேமிலி யாருக்கும் வீட்டில் செயின் வீட்டில் கேட்டு பாருங்கள். செயின் கொடுத்தா வாங்கி வச்சு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணலாம். அது பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி போட்டு தான். ரிஸ்க் எடுக்காமல் ரஸ்க் சாப்பிட முடியாது பாஸ். ப்ரோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். வாங்க ஒரு நாள் நான் ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி. ஓகே, அது உங்களோட டேலண்ட். அது நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணுங்க, லைஃப்பில் சீக்கிரம் முன்னேறலாம், கோடியை பார்க்கலாம். சரி, இப்போ அவர் எப்போ அப்பாயின்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. ஓகே பாஸ், இன்னைக்கு ஈவினிங் கூட பார்த்து முடிச்சு கொடுத்துடலாம்.
அப்படி இல்லை இன்னைக்கே பார்த்துடலாம். இன்னைக்கே பார்த்துடலாம். சரி ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். தேங்க்யூ ப்ரோ. எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஷூர். நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் 2 பேரும் கூட மீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வாங்க ப்ரோ, எனக்கு அவர் தெரியாதுல்ல. ஓகே ஓகே, மீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. பாய் சார். Hi. சார் ஜெய் சார், டீம் மெம்பர் ஜெய். ஹாய். ஹாய் சார். உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே சார். ஓகே சார். எங்கள் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமாம் சார், ஆமாம் சார். அவர் பார்த்தேன் 6 மந்த்லேயே பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கிறாரு. ஓகே, 6 மந்த்லேயே பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கிறாரு. அதனால் நானும் பெரிய ஆள் ஆகிடணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக பிஸ்னஸில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம். கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, கவிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகே சார். ஓகே சார். அந்த இது ஸ்கீமை பற்றிலாம் சொல்லியிருக்காருல்ல, சொல்லியிருக்காரு. அந்த அமௌண்ட் இன்னைக்கே கட்டிடுங்க. ஓகே சார். ஓகே சார். இன்னொன்று, அந்த அமௌண்ட்டை கட்டிட்டீங்கன்னா அதுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே சார். சரிங்களா? எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பார்த்தீங்களா கவி எப்படி இருக்காருன்ட்டு? ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்கள் இவருக்கு மேலே வரணும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். சரிங்களா? இந்த கண்டிப்பாக இந்த இதை மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா? சார். ஓகே சார். ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. போயிட்டு வரேன். ஓகே சார். ஓகே, சரி கவி, பார்த்து முடிச்சிருங்க. இன்னைக்கே கொஞ்சம் கட்டி முடிச்சிருங்க. ஓகே, சரி சார். பாய் சார். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஜெய் சார் தங்கமான மனுஷனா இருக்கிறாரு. செம்ம பில்லியன் பவர், பயங்கர பிசினஸ்ல இன்னைக்கு ஒரு பீக்ல இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படி உங்க கூடல ஜாயின் பண்றதுல நல்லா ஹாப்பியா இருக்கு. நல்ல பயங்கர கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. பாஸ், அதான் சொல்றேனே, அவரு டாப்ல ஒரு ஆள், பெரிய ஆள் அவரு. அவரை பத்தி விடுங்க. நீங்க எப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க? நான் இன்னைக்கே போட்டுறேன். ஓகே பாஸ், நீங்க இன்னைக்கே பணத்தை போட்டுறேன். காம்ப்ளிமெண்டரி எப்போ வரும்? இப்பவே கொடுத்துருவாங்க. நீங்க கொடுத்த உடனே இந்த கையில கொடுத்துருவாங்க. அப்படியே அப்படிங்களா? ஓகே ஓகே. கிட் பேக் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எல்லாம் நான் ட்ரெயின் பண்றேன் உங்களை. ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப ஹாப்பி. ஐயோ, உங்களுக்கு என்ன நன்றி சொல்றேனே தெரியல. யாரும் சொந்தக்காரன் கூட பக்கத்துல சேர்க்க மாட்டேங்கிறான். ஒரு விஷயம் சொல்லி தர மாட்டேங்கிறான். ஆனா நீங்களாவது எனக்கு உதவி பண்றீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். ரொம்ப புகழாதீங்க, வெக்கமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். தேங்க்ஸ். அண்ணே என்னண்ணே, இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, பொருள் கொடுத்துட்டீங்க. ஆமா, இப்ப 2 மாசம் ஆச்சுனே, எதுவும் ஒண்ணும் நடக்கல, பிசினஸ் ஒண்ணும் நடக்கல, ஏதோ ஒண்ணும் சேல் ஆகும். நீங்க ஏதோ ஆப்பிள் கம்பெனில இருந்து வருவாங்க, அம்பானி கம்பெனில இருந்து வருவாங்கன்னா ஒருத்தரையும் காணல. சவுண்ட் குறைய, சவுண்ட் கத்தாத. கடனை அது பாரு, ஒரே நிமிஷம். இப்ப நீ நான் கடனை வாங்கி நான் எப்படியும் 1 மாசத்துல தந்துறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மா அவங்க கழுத்துல போட்டது தாலி செயினை வாங்கி நான் அடவு வச்சிருக்கேன் இந்த பிசினஸ்க்காக. அவங்க குழந்தை, இத்தினோண்டு குழந்தை, அந்த குழந்தைங்க காலில் கிடந்த கொலுசு அடகு வச்சு அவங்க காசு கொடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட் ரொம்ப பேசாத. ஒரே நிமிஷம் கேளு. ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு. இப்ப நான் சொல்லுவேன், நீ 4 பேர் சேர்த்து விடு. அவங்க கிட்ட காசு, அவங்க ஒரு 4% அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உனக்கு நல்ல பிசினஸ், நல்லா காசு வரும் உனக்கு. ஏய் நீ அவனா, நீ பாரு, அவனா நீ இவனா நீ இல்லாத நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கடா டேய். அது சொல்லி தொலை வேண்டாம். நான் அப்பவே வந்திருக்க மாட்டேன் இல்லடா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச நான் பேசாந்தேன். டேய் காசு ஒழுங்கா கொடுத்துரு. செயினங்கடா, அது டூப்ளிகேட் எப்பயே போயிடுச்சு. டேய் ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? புறமுக்கு நாய் உங்களெல்லாம் என்ன இடம் திருந்துவீங்க? கோவப்படாத. ஏய் ஏய், எங்க பணத்தையும் எடுத்து உங்க பணத்தையும் உட்பட மாட்டீங்களா? மக்களே, பிசினஸ் அப்படின்ற ஐடியால தான் மக்களை வந்து அதிகமா ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஆக்கி தரேன், 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபா ஆக்கி தரேன் அப்படின்னு அது ஒரு கூட்டம் தெரியுது. ரெண்டாவது வந்து மிகப்பெரிய பிசினஸ் சொல்லிட்டு சேல் ஆகாத ப்ராடக்ட்டை உங்க கையில கொடுத்து ஏமாத்துறாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எப்பவுமே ஒருத்தன் வந்து 1 ரூபாயை 10 ரூபாயை மாத்தி தரேன்னு சொன்னா அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. உங்க ஜென்மம் பாளையம் உங்க குடும்பம் தெருவுக்கு தான் வரும். அதனால தயவு செய்து எப்பவுமே கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டுமே நீங்க வந்து பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.